தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. எதை எப்போது சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்பிடிங்க. சில வகை உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்க, சில வகை உணவுகளை சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க. விரதம் முடிந்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் பலம் பெறும். சாப்பிடக்கூடாது என்று கூறிய உணவுகளை தவிர்த்துக்கோணுங்க. ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டுடுங்க. அதனால் அந்த அடிப்படையில் ஏகாதசி என்று விரதம் இருப்பவர்கள் துவாதசி அன்று அகத்திக்கீரை நெல்லிக்காய்களை சாப்பிட வேண்டுங்க. துவாதசி அன்று புடலங்காய் சாப்பிடக்கூடாதுங்க. பகலில் தூங்கக்கூடாது. தம்பதியர்கள் தாம்பதிய உறவுகள் கூடாதுங்க. சுபகாரியங்கள் பேச்சு நடைபெறும் நாளில் வீட்டில் பாகற்காய் கசப்பு பொருட்களை உணவாக சமைக்கக்கூடாதுங்க. ஒற்றை கோட்டில் மாக்கோளங்கள் போடக்கூடாதுங்க. ரெட்டைக்கோட்டில் போடணுங்க. அசுப காரியங்கள் நடைபெறும் வீட்டில் இரட்டைக்கோட்டில் கோலம் போடக்கூடாதுங்க. துளசி மாடத்திலும் வீட்டு பூஜை அறையிலும் குடும்ப உறுப்பினர்களும் விளக்கேற்றி கோலம் போடுவது நல்லதுங்க. மாத பிறப்பு அன்று அமாவாசை அன்றும் துளசி பறிக்கக்கூடாதுங்க. இதுவும் பெரும் பாதக நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இதுதான் எதை சாப்பிடணுங்க, எதை நடணும், எதை வைக்கணும், எதை எடுக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குதுங்க. இந்த முறையில் செஞ்சு போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.